வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சார்பரி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் இந்த 2020 வருடத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. அதாவது சார்பரி வருடத்தில் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 மணிக்கு பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 12வது ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதன் மூலமா என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். குரு 12வது இடத்துல இருக்கு. அப்போ குரு 12வது இடம் உகந்த இடம் இல்லை, அதனால நிறைய தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் ஏதாவது இருந்தா தயவு செய்து அந்த எண்ணங்களை விட்டுருங்க. ஏதாவது வேற வீடியோவிலையோ அல்லது வேற ஜோதிடர்களோ கூட உங்களுக்கு குரு 12ல வர்றாரு அதனால நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த எண்ணங்களையும் நீங்க விட்டுருங்க. இப்போ நான் சொல்ற பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாவே நடக்குங்க. இப்போ என்னென்ன மாதிரியான விஷயத்துல நல்ல பலன்கள் நடக்கும், எந்த விஷயத்துல குரு 12ல இருக்கிற போது தொந்தரவுகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல தொழில் அப்படிங்கறத பார்ப்போங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு பொறுத்தளவுக்கு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் எந்த விதமான இடர்பாடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொழிலில் போட்டி பொறாமைகள் வராது. வாடிக்கையாளர்கள் சிறப்பாக தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் போய் ஆர்டர் கேட்டாலும் வேற ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் உங்களுக்கு விருத்தி கிடைக்குங்க. தொழிலை பொறுத்தளவு நீங்கள் நினைச்ச மாதிரி நடத்திக்கிட்டே போகலாம். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கா பெருகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வரும். தொழிலில் சர்வ பாக்கியமும் சர்வ முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. கும்பராசிக்காரவங்க ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே இல்லாமல் இருந்திருந்தா இந்த குறிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா அந்த பிரச்சனைகள் கூட விலகி வேலையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் விலகி வேலையில் இருக்கவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. இப்போ அந்த குரு பகவான் 12வது ராசியிலேயே இருக்காரு இல்லையா, அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் உங்களுக்கு தொந்தரவு வருங்க. தொந்தரவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் சிறப்பா வரும். வருமானத்துல உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. வருமானம் சரளமா வரும். அதாவது நீங்க வேலை பார்த்தும் வரும், தொழில் மூலமாகவும் வரும், நீங்க வேற யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருந்தா அந்த பணமும் வரும். சொத்து பத்துக்களை விற்கிறனால கூட பணங்கள் சிலருக்கு கைக்கு கிடைக்கலாம். அல்லது முதலீடுகள் செஞ்சிருந்தா அந்த முதலீடுகள் கூட அந்த பணம் கூட மறுபடியும் கைக்கு கிடைச்சிடலாம். சீட்டு பணம் இந்த மாதிரி லோன் கிடைக்கிறது அந்த மாதிரியான பணங்கள்லாம் கூட உங்களுக்கு கைக்கு சேருங்க. ஆனா குரு அந்த 12வது இடத்துல இருக்கிறதுனால பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஆனா அதே நேரத்துல பணம் நிறைய செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை உங்களால சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா ஏதேனும் ஒரு வழியில அந்த சம்பாதிக்கிறவனை செலவழியணும் அப்படிங்கிற ஒரு விதி மட்டும் அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கதாங்க செய்யும். அப்போ சரி எந்தெந்த வழியிலாம் பணம் செலவழியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது ஒண்ணுதான் நெகட்டிவ் பலன் பார்த்துங்க. அதாவது செலவுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணுதான் கும்பராசிக்காரவங்களுக்கு நெகட்டிவ், வேற எந்த நெகட்டிவும் கிடையாது. சரி, செலவுகளும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த செலவுகள் பூராமே உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க. அதாவது நல்ல நல்ல செலவுகளாக தான் வரும். எந்த மாதிரியான செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி வழி செலவுகள் வருங்க. அதாவது மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்விக்கு படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்றோம்ல அந்த மாதிரியான செலவுகள் வருங்க. அதுக்கடுத்து உங்க வீட்டில் விசேஷங்கள் வைக்கிறனால செலவாகும். நீங்க வேறு வீட்டில் விசேஷங்கள் நடத்துற மாதிரி இருந்தால் அதுல கலந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில செலவுகள் ஏற்படுங்க. அதாவது உங்க வீட்டில் திருமணம் நடக்கலாம், அல்லது ஒரு காது குத்து நடக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்கிறது மாதிரியானது ஒரு சூழ்நிலை வரும். ஒரு பால் காய்ச்சி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சொத்து சுகங்கள் வாங்கலாம், அதனால செலவாகும். கோயில்கள் வழியில செலவாகும். அதாவது கோயிலுக்கு போறது, நேர்த்தி கடன்கள் செலுத்துறது, புண்ணிய யாத்திரைகள் செய்யறது, அதன் மூலமா செலவாகிறது, அன்னதானம் செய்யறது, வேறு ஏதாவது தான தர்மங்கள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தாங்க செலவாகும். அதே மாதிரி இந்த குழந்தைனால செலவாகும். அப்படிதான். ஆக இந்த மாதிரி சுப செலவுகள் மட்டும்தான் வருது பாருங்க. உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரல.
அதனால நீங்க பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. நீங்க சம்பாதிக்கிற காசு வேற கெட்ட வழியில வந்து செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. சரி, அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்ப்போம். இப்ப கடன் காட்சி எல்லாம் இருந்தா கூட கடன் காட்சி எல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க வரும். எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி, அந்த கடன் காட்சி எல்லாம் அடிச்சு நீங்க நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி 12வது இடத்துல குரு பகவான் இருந்தா கூட சுப செலவு ஏற்படணுங்கிறனால சிலர் வீட்டில் விசேஷம் நடக்கணும்னு இருக்கு இல்லையா, அதனால திருமணம் ஆகாத சிலருக்கு கூட உங்க வீட்டில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. இப்ப குழந்தை பேருன்னு எடுத்துக்குவோம். குழந்தை பேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகள்னால செலவழியணும்னு இருக்கும். ஆக செலவுகளின் மூலமா வந்து குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. ஒரு சிலர் இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மருத்துவ செலவுகள் செய்யறாங்க இல்லையா, அதனால கூட நமக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. சரி, வேறு என்ன சுப செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து 12வது இடத்துல இருந்தா நம்ம நகைகள் வாங்குற மாதிரியான செலவுகள் வருங்க. நகையில வந்து முதலீடு பண்ணுவோம். அப்ப தாராளமா நீங்க நகைகள் வாங்குறதா இருந்தா தாராளமா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து வரும். அடுத்து அதே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 12வது இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்தை வேற பார்ப்பார். அப்ப 4வது இடத்தை பார்க்கிற போது வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகங்கள் வாங்குறதுனால வந்து சில செலவுகள் வந்து வருங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நிலம் வாங்கலாம், அல்லது வீடு கட்டுறதுக்குடைய இடம் வாங்கலாம், அல்லது வீடே வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாம். அந்த மாதிரியான செலவினங்கள் வர்றது மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் தான் பாத்துங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் வந்து கிடையாது. அப்ப ஒரு சிலருக்கு தாயாருனால செலவுகள் வரலாம் பாத்துங்க. அதாவது தாயாரை பராமரிக்கிறது அல்லது சொத்துக்களை பராமரிக்கிறது அதுலனால கூட ஒரு சில செலவுகள் வந்து வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6வது இடத்தை வேற வந்து பார்ப்பார். 6வது இடத்தை பார்க்கிற போது ரொம்ப நாளா ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க, நோய் நொடிகளோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் செலவு வைக்கும். ஆனா அந்த செலவு வைக்கிறதோட ஆஸ்பத்திரி செலவுகளோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள் வந்து உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆஸ்பத்திரி செலவு வரும், ஆனாலுமே நோயை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தையும் வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு பார்ப்பாருங்க. அப்ப அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிற போது நீங்க கவலைப்படணுங்கிறதே இல்லை. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது வந்து இந்த பஞ்சா பறந்து ஓடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு கஷ்டங்களா தான் இருக்கும். மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இல்லைங்க. இப்போ மாணவர்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக தான் இருக்கும். கல்வியில வந்து உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தா அவைகளோட மட்டும் கொஞ்சம் பகை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது அவங்கனால வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஆக இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் பாதிக்காது, வருமானத்தில் பாதிக்காது, மற்ற விஷயங்கள் எல்லாம் எதுலையுமே வந்து பாதிப்பு வராது. கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும், அது சுப செலவுகள் மட்டும்தான் வரும். மற்றபடி நீங்க பயப்படுற மாதிரியான எந்த காரியமும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்க ஜாதகத்தில் வந்து இல்லைங்க. அந்த குருப்பெயர்ச்சினாலையும் கிடையாது. ஆக கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 12வது இடத்துல குரு வந்தா கூட சர்வ பாக்கியங்களையும் சர்வ சுகங்களையும் உங்களுக்கு சர்வ செல்வங்களையும் சர்வ சொத்துக்களையும் சேர்த்து கொடுக்கிற மாதிரியான ஒரு குரு பயிற்சியா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து